அன்புள்ளங்களுக்கு வணக்கம். டிஎம்எஃப் இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் இன்னோவா கொண்டு வந்திருக்கார். எஸ், ஃபுல் பேட்ச் ஒர்க் அண்ட் பெயிண்டிங், சேம் கலர் ஒரிஜினாலிட்டியே நம்ம வந்து அப்படியே பண்ணுறோங்க. வண்டி பார்க்கலாங்களா? இதானுங்க அந்த இன்னோவா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இன்னோவா தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் பேட்ச் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோனுங்க. இது பாருங்க, டோரில் எவ்வளோ அரைச்சிருக்குது. அப்பா, பூராமே பேச்சர் தின்றுச்சுங்க. 4 டோருமா. அப்படியே ஒவ்வொரு வேலையை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே காமிக்கிறேன் நான். பார்த்துங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு. அப்போல்சரியெல்லாம் அழுக்கு தான், க்ளீன் பண்ணிக்கலாம். டிங்கரிங், பெயிண்டிங், அலைவிலும் பண்ணணுங்க. அலைவில் ரொம்ப பழசாக இருக்குது. பேக் பம்பர் வளைஞ்சி கிடக்குது, நல்லா நெளிஞ்சு உள்ளே போய் அதுங்க. எல்லா அலைவிலுமே பெயிண்ட் பண்ணிடலாம். இவர் இதுக்கப்புறம் பானட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ இருக்கும்னு. அப்பா, எவ்வளோ ஓட்டைன்னு பாருங்க. ரஸ்ட்டு அப்படியே தின்றுக்குதுங்க பேட்ச் ஒர்க்கு. பா பாருங்க, ஏன்னா இது வந்து நம்ம டோரு பானட் எல்லாம் மாத்திர கண்டிஷன் தான் இருக்குங்க. வைப்பர் ஆம் முதல் கொண்டு அப்படியே தின்றுக்குதுங்க. வைப்பர் ஆம் எல்லாமே மாற்றிடலாங்க. முன்னாடி மேலே பாருங்க, இத்தனை வேலை இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். சரி, ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க, அப்படி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க. டிஎம்எஃப் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கழட்டி வச்சுங்க. இப்போ தான் ஒர்க் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன வேலை, என்ன வேலை! இது எல்லாம் பீஸ் போடணுங்க. எக்ஸ்ட்ரா டோரு, ஃபெண்டரு எல்லாமே வேறு போடுதுங்க. மாத்திரம் எல்லாமே கழட்டி வச்சுருக்குது. நல்ல வேலைங்க. வேற எங்கேயும் மற்ற இடம் கூட பெருசாக பேட்ச் ஒர்க் இல்லைங்க. அந்த இடம் மட்டும்தான் அதிகமாக வந்திருக்குது. அந்த இடம் மட்டும்தான் அதிகமாக வந்திருக்குது. அதனால் ஃபெண்டர் வருங்க அப்படியே தின்றுச்சு. அதனால் ஃபெண்டர் பானட் எல்லாமே மாற்றுது. சரி, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நல்லா பீஸ் போட போகுது. அப்படியே போடுறத உங்களுக்கு அப்படி ஒன்று ஒன்றா காமிச்சு கண்டினியூ பண்ணுறதுங்க. இங்கே வேறு சரிங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பண்ணப்போ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். டிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டிங்கர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ப்ரைமர் போட்டு நிற்கிதுங்க. அடுத்தது வந்து இப்போ கிளாஸ் மாற்றணும். இப்போ எல்லா பக்கம் பீஸ் போட்டாச்சுங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு நான் காமிச்சதுக்கும் இப்போது நிறைய வித்தியாசம் இருக்கும் பாரு. இத்தனை வேலைங்க செஞ்சுட்டே இருக்கிறோம் கண்டினியூஸாக.
இனி ஃபுல் ப்ரைமர் அடிச்சுட்டு அடுத்தது பெயிண்ட் அடிக்கும்போது நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. பிஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னோவா க்ரீன் டு கோல்டு பண்ணியாச்சுங்க. இப்போ தான் அடித்து சுட சுட நிற்கிது. இன்னும் டோரில் அடித்து உள்ளே இருக்குது, இன்னும் எடுக்கும் கூட இல்லை, பூத்துக்குள்ளே தான் இருக்குது. சரி, உங்களுக்கு அடித்து சுட சுட வந்தாலும் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படி சொல்லி காமிச்சிட்ருக்கிறேன். என்ன சைனிங் பாருங்கள் கோல்டு. சரி, மொத்தமாக அடித்து முடிக்கிட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு அலைவில் வேறு பெயிண்டிங் கொடுக்கணும், அலைவில் வேறு கழட்டணும். அலைவில் தான் எக்கச்சக்கமான ஸ்க்ராச்சஸ்ஸு, எக்கச்சக்கமான இது இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ராச்சஸ்ன்னு, உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல. அலைவில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும், டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். சரி, இதை நான் பண்ணிட்டுனுங்க, நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேனுங்க. ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னோவா டெலிவரி கண்டிஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எஸ், பார்க்குறக்கு உண்மையாலுமே ஆர்வமாக இருப்பீங்க, நானும் அதே மாதிரி தான். ஏன்னா வேலைகளோ வேலைகளுங்க, லிஸ்ட்டுங்க பெருசாக போகுது. ஏதோ வடிவேல் படத்தில் சொல்லுவாப்பில்ல இல்லைங்க, பொறு என்ன லிஸ்ட்டு பெருசாக போகுதுன்னு, அதே மாதிரி பயங்கரமான லிஸ்ட்டுங்க. நான் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறது ஃபுல் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷங்க, வண்டி மட்டும் சுற்றி காமிச்சிட்டுங்களா? வண்டி பார்த்த உடனே எப்பவும் பண்ணிடுவீங்க, எத்தனையோ வண்டி பண்ணியிருக்கிறோம், இப்படி ஒரு மாற்றமா அப்படிங்கிற வண்டி தான் இது. ரெடிங்களா? அதே வண்டி தானுங்க, பச்சை கலர் வண்டி. ஃபுல் டிங்கரிங், பெயிண்டிங், அலைவில் பெயிண்டிங். வெளியே அப்படியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுற்றி காமிச்சிட்றேங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணுன்னு லிஸ்ட்டு. மிகவும் சிரமம் வண்டி, அப்படி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. சரி இருங்க, நான் உங்களுக்கு லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டுங்க, என்னென்னு சொல்லிட்டுங்களா? இருங்க ஒரு நிமிஷம். ஃபுல் பெயிண்ட்டுங்க, டிங்கரிங், அலைவில் பெயிண்ட்டுங்க, ஃப்ரண்ட் கிளாஸ் புதுசு போட்டிருக்குதுங்க, அண்டர் கோட் பெயிண்ட்டு, இன்டீரியர் பாலிஷு, சன் ஃபிலிம்மு, விண்ட்ஷீல்ட் ஃபிலிம்மு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, டாப் லைட்டுங்க, ஏரியலு, பேக்கில் அந்த சில்வர் குரோம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கில் அதுங்க, சீட் கவருங்க, சென்டர் லாக்கு, பேக் பம்பருங்க, சைடு புட் ஸ்டெப்பு, ஹெட்லைட் எல்இடி, ஃபாக் லைட் எல்இடி, அந்த மேலே வருது பாருங்க பிளாக் ஃபிலிம் ஒன்று, நெத்தி ஃபிலிம் அதுங்க, ஸ்பீக்கர் ஜேபிஎல் ஃப்ரண்ட் ரெண்டுங்க, பேக் ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு வர ரிங்கு, டோர் பேடில் அந்த சீட் ஒட்டினது, டீசல் அடித்தது, வைப்பர் பிளேடு, டாப் லைட் எல்இடி, சன்சேடு ரெண்டுங்க, டிக்கு வந்து வாங்கிச்சுங்க, பானட்டு, ஃபெண்டரு இதெல்லாம் செகண்ட்ஸ் வாங்கி போட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டுக்கு சென்டர் கன்சோல் பாக்ஸு, ஆண்ட்ராய்டு செட்டுங்க, சைடு ஸ்டிக்கர், பாடி ஸ்டிக்கர் சைடு, சன் வைசரு, அவுட்ரு டோர் ஹேண்டில் சில்வருங்க, லோகோ, அது லோகோ ஃபுல் செட்டுங்க. அப்புறம் அலைவிலுக்கு வர அந்த கப்பு, குட்டி கப்பு, ஆர்னு, வெதர் ஸ்ட்ரிப்பு, அந்த உள்ளே வர வீல் லைனரு, மட்ஃப்ளாப் செட்டு, அந்த மெட்டல் கவுல் உள்ளே வருங்க. அந்த இதுக்குள்ளே நான் உங்களுக்கு பிஃபோரில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இருங்க, பிஃபோரில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுக்குள்ளே வர செட்டு அப்படி அடியில் இருக்கும், ஃபுல்லாக துரு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வைப்பர் மோட்டர் அசம்பிளிங்க, நம்பர் பிளேட்டு, ஃபாக் லேம்பு புதுசுங்க, சென்டர் போஸ்ட் பிளாக்கு, டோர் ஹேண்டிலு, அப்புறம் இதுக்கு வர எல்இடி பண்ணி இருக்குதுங்க, ஹெட்லைட், இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இது வந்து கேட்டிருந்தாங்க, டோர் ஹேண்டில் சில்வரும் அவுட்ருந்தும் கேட்டிருந்தாங்க, பாடி ஸ்டிக்கர் கேட்டிருந்தாங்க. அவங்க எந்த மாதிரி கேட்டாங்க, ஃபுட் ஸ்டெப் இதே மாதிரி கேட்டார் வேணும்னு. சன்மாக்ஸில் அதே போட்டிருக்கோம். அலைவில் பெயிண்டிங் உங்களுக்கு முதல்ல அலைவில் எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி இருந்த அலைவீல், டோர் கார்டு, சன்வைசரு இதெல்லாங்க. அப்புறம் விண்ட்ஷீல்ட் ஃபிலிம்மு, இதான் ஏரியல். இருங்க அப்படியே உள்ளே காமிச்சிட்டுங்களா? டேஷ் எல்இடி, நம்ம ஃபேவரட் சீட் கவர், ஆண்ட்ராய்டு செட்டு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, எப்படிங்க இதை விட என்ன தெரியுங்களா, சென்டரில் வந்து
இது ஏன்னா இந்த வண்டி 7 சீட்ரு. சென்டரில் யாராவது போகிற கேட்டார் எப்படிங்க, இது ஒரு தனி செட்டு, வேணா வச்சுக்கலாம், வேண்டாட்டி எடுத்துக்கலாம். இந்த பீஸ் ஹேண்ட் ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் இருக்கும். இது வந்து தனி பாக்ஸ், உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், வேண்டாட்டி இந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாங்க. எப்படி இருக்குதுங்க? அதுக்கப்புறம் இந்த டோரு சீட் ஒட்டுச்சுங்க. ரெக்ஸின் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எல்லாம். இவ்வளோ தான். அப்படி ஒரு வேலைகள் முடிந்தது. எப்படி இருந்தாலும் பானட் நீங்கள் சொல்லி கேட்பீங்க. இந்த பானட் பார்த்துக்கணும். ஓகே, வாங்க அப்படியே காமிக்கிறேன். ரைட், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.